வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நம்ம நேற்றுக்கு மார்க்கெட்டுக்கு பையபு லைன் கொடுத்துருந்தது 25,448. ஆக்சுவலாக மார்க்கெட்டுக்கு சென்டராக ஒரு வேல்யூ கொடுத்துருந்தேன் 25,418 அப்படிங்கிறது. அது நேற்றுக்கு மார்க்கெட்டு ஸ்டாண்ட் பண்ணி நின்ன வேல்யூ தான். அங்கிருந்தே மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து செல் பிலோ லைன்ங்கிறது 25,392. ஸோ அதுக்கு கீழே க்ளோஸ் வச்சு அந்த செகண்ட் கேண்டில் 3 மினிட்ஸில் வச்சுருக்கேன். செகண்ட் கேண்டிலே வந்து அதை தொட முடியாமல் கீழே விழுந்தவர் தான். மார்க்கெட்டு ஃபர்தராக டவுன் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டை நம்ம ஏன் இந்த விலையை வந்து செல் பிலோ லைனாக வச்சுருக்கோம், ஸோ அதுக்கு மார்க்கெட் எவ்வளோ அழகாக ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வேல்யூஸ்லேயே தெரிஞ்சிருக்கும். நம்ம எந்த ஒரு செக்மெண்ட்டாக இருந்தாலும் மேக்ஸ் சார்ந்து படிக்கும் பொழுது நீங்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய பார்வையை மேக்ஸ் சார்ந்து படிக்கும்போது சரியான முறையில் இருக்குங்க. சரிங்களா? மேக்ஸில் மட்டும்தான் உங்களுக்கும் 8ன்னா எனக்கும் 8 தான். அதனால வேல்யூஸ் என்னைக்குமே மாறாது. நம்ம அந்த வேல்யூஸை எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது தான் இந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய யுக்தி. அவ்வளோதான். சரிங்களா? ஓகேங்க. செல் பிலோ லைன்ங்கிறது அங்கேருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனது கடைசியாக ஒரு சப்போர்ட் வேல்யூ கொடுத்துருந்தேன். அதுக்கிட்ட வந்துட்டு திருப்பி பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதான் மார்க்கெட்டுங்க. சிம்பிளாக பாருங்கள், போதுமானது. நம்ம இதுக்கு கொடுத்துருந்த ஒரு நாளைக்கு மார்க்கெட்டுடைய மொமெண்டம் அப்படிங்கிறது இதைத்தான் வந்து மீன் பண்ணும். இது நார்மலான ஒரு டேஸ்ல நடக்கக்கூடிய சாதாரண மொமெண்டம். இதுக்கு கீழே போகக்கூடாது அப்படின்னா போகலாம், பட் அதுக்கு வால்யூம் சப்போர்ட் பண்ணணும். அவ்வளோதான். சரிங்களா? ஓகேங்க. இன்னைக்கு மார்க்கெட்டு டவுன் சைடில் இருக்குது அப்படிங்கிறது செல் பிலோ லைனுக்கு கீழே இருக்கும்போது தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்தடுத்து ஒரு சப்போர்ட்டும் எவ்வளோ அழகாக மேட்ச் ஆகி கரெக்டாக வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிருக்கும். ஸோ இதனால தான் நம்ம வந்து மார்க்கெட்டை மேக்ஸ் சார்ந்து படிங்கன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். சரிங்களா? ஓகேங்க. நம்ம இண்டிவிஜுவல் ப்ரீமியம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துருவோம். மார்க்கெட்டுக்கு நான் கொடுத்துருந்தது 25,400 கால் 106 அண்ட் அபோவ் சஸ்டெயின் ஆகும் பொழுது மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குங்கிறது மட்டும்தான் நான் சொல்லியிருப்பேன். இங்கே அதுக்கு மார்க்கெட் மார்னிங் ஃபர்ஸ்ட் கேண்டில் அதுக்கு கீழே விட்டுட்டாங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் புட் சைடில் பார்த்தீங்கன்னா 25,550ங்கிறது 144 அண்ட் அபோவ் சஸ்டெயின் ஆகுறாருன்னா மார்க்கெட் டவுன் சைடில் இருக்குன்னு இண்டிகேட் பண்ணியிருந்தேன். ஸோ அது மார்னிங் ஃபர்ஸ்ட் கேண்டிலே பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 188 சொல்லியிருந்தேன், அதுவும் தாண்டிடுச்சு. அதுக்கு மேலே 216 கொடுத்துருந்தேன், அதையும் பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ எகெயின் வந்து 180 கீழே சஸ்டெயின் ஆகி நிற்கிறாங்க. பார்ப்போம். அதே வந்து நான் நேற்றே சொல்லியிருந்தேன் 25,000 கால் வந்து 58க்கு பிலோ சஸ்டெயின் ஆகும்போது மார்க்கெட்டை அப்சைடு ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த ஸ்ட்ரைக்கை ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் 25,300ங்கிற காலை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். அவர் நல்ல ப்ரீமியம் கொடுத்தாரு. சரிங்களா? நமக்கு தேவை மார்க்கெட் எங்கே இருக்காரோ அங்கே போய் நம்ம ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? அது நமக்கு எப்போ டெய்லி வேல்யூஸ் நம்ம எப்படி ட்ரை பண்ணுறோம் அதை வச்சு நீங்கள் போகும் பொழுது மார்க்கெட் இன்னும் ஸ்மூத்தாக போகும். சரிங்களா? இது மார்க்கெட்டை இன்னைக்கு இந்த வேல்யூஸோட நம்ம பார்த்துட்டீங்க. இங்கே பாருங்க, அதாவது நான் இங்கே கொடுத்துருந்த சப்போர்ட் வேலையும் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேலையும் எவ்வளோ அழகாக ரியாக்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ மார்க்கெட்டில் வேல்யூஸ் எடுக்கணும்னா இப்படி தான் எடுக்கணுங்க. சரிங்களா? இதை நீங்கள் படிச்சுட்டிங்கனாலே போதுமானது. நிஃப்டி எங்கே போனாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர் எங்கே இருக்காரோ அதுக்கு நியரஸ்டாக இருக்கிற ப்ரீமியத்தில் எடுத்து இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியத்தில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே மார்க்கெட்டில் இருக்குது. சரிங்களா? ஏன்னா நம்ம ஆப்ஷன் பையர். சரிங்களா? அதனால சொல்கிறேன். சரிங்க. இதே வந்து நம்ம இன்னைக்கு கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் வேல்யூங்கிறது 945க்கு மார்க்கெட்டை வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு நீங்கள் பார்க்கும் பொழுது நிறைய லைன்ஸ் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு லைனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன், இதில் முக்கியமானது அப்படிங்கிறது ரெட் கலர், பர்பிள், க்ரீனு, பர்பிள். அதே போல் இந்த ஆரஞ்சு கலர். இந்த ஆரஞ்சு கலர் அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருப்பேன், இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் அப்சைடுன்னு தான் நான் இங்கே சொல்லியிருப்பேன்.
சரிங்களா? ஆனா மார்க்கெட் அதுக்கு கீழே வந்துட்டாரு. அதுக்கு கீழேயே இருந்த ஒரு 25,288ங்கிற பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போனாரு. போனா ஏங்க மார்க்கெட் வந்து நம்ம கொடுத்திருந்த அந்த எக்ஸாக்ட் பிரைஸையே போய் டச் பண்ணணும். சரிங்களா? இது ஏன் நம்ம வந்து மார்னிங் 9:45க்கு கொடுக்குறோம், அந்த பிரைஸுக்கு ஏன் மார்க்கெட் இவ்வளோ ரியாக்ட் பண்ணணும்? உங்களுக்குள்ள தேடுங்க. சரிங்களா? இவ்வளவுதான் மார்க்கெட்டுங்க. ரொம்ப சிம்பிளுங்க. சரிங்களா? நான் எப்பவுமே சொல்லக்கூடியது ஒரு விஷயம் தான். நம்ம மார்க்கெட் ஓபன் ஆகி 9:30 அண்ட் அபோவ் எடுக்கக்கூடிய வேல்யூஸ் தான் மார்க்கெட்ல லைவா இருக்குங்க. சரிங்களா? இது நம்ம வந்து இதே இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்குக்கு நான் டெய்லி கொடுக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ண மட்டும்தான். அதை வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? அது வந்து மார்க்கெட்டு அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிறது அந்த ப்ரைஸை வச்சு நீங்க டிசைட் பண்ண கத்துக்கணுங்கிறதுக்கான ஒரு வழி தான் நான் கொடுக்கறது. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல மார்க்கெட்டு 9:30க்கு மேலே நம்ம எடுக்கக்கூடிய டேட்டா சூப்பராக இருக்கும். அதுதான் மார்க்கெட்ல நம்ம டிரைவ் பண்ணணும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நான் கொடுத்திருந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா 25,350 காலும் 450 புட்டும் எடுத்திருப்பேன். இதுல 101க்கு மேல யார் சஸ்டெயின் ஆகுறாரோ அவர் தான் மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆக போறாரு. அது வந்து மார்னிங் புட்டு தான் சஸ்டெயின் பண்ணி எவ்வளோ அழகா போய் ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்டு, ஃபோர்த்து தொட முடியாம கீழே விழுகிறாரு. அவ்வளவுதான் மார்க்கெட். இதே வந்து பாத்தீங்கன்னா கால் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட், இதுக்கு மேலே அவர்னால போக முடியல. தெரியுதுங்களா? அது கீழே போக முடியல. 62ல இருந்து சப்போர்ட் எடுக்கிறாரு, 87 வரைக்கும் போறாரு. ஏன் இந்த விலையெல்லாம் ரியாக்ட் ஆகும்? புரியுதுங்களா? ஸோ இதை நீங்க எப்படி வந்து மார்க்கெட்டை ஒரு சப்போர்ட்டையோ வச்சுக்கிட்டுலாம் நீங்க இங்க ட்ரேட் பண்ண முடியாதுங்க. இண்டிவிஜுவல் பிரீமியமை வச்சு நம்ம கால்குலேஷன் போட கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம இங்க ஜெயிக்க முடியும். இது எப்பொழுதுமே நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? இப்ப இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல சரிங்க, நான் இங்க கொடுத்துட்டீங்க, நான் கொடுக்கும் போதே மார்க்கெட் மேல போயிடுச்சு அப்படின்னா நான் எங்க சார் என்ட்ரி எடுக்கிறது? இருக்கணும். நான் எப்பவுமே என்ன சொல்றேன், 9:45க்கு மேல என்ட்ரி எடுங்க அப்படின்னு சொல்லும் போது இவரு ட்ரெண்டுக்கு கீழே முடிச்சிட்டாங்க. சரி, அப்ப இவரை வாங்கணும். இவரை என்ன விலையில நான் வாங்கணும்? வெயிட் பண்ணணும். அவர் இந்த சப்போர்ட்டுக்கு வருவாரா அல்லது இந்த சப்போர்ட்டுக்கு வருவாரா அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் எப்பவும் சொல்லியிருக்கேன், 75 மினிட்ஸ் கேண்டலுடைய பிவோட்டுக்கு வந்தாருன்னா என்ட்ரி எடுங்க, போதுங்க. பிவோட் வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன், ஹை ஹை லோ, இன்னைக்கு லோ பிளஸ் க்ளோசிங் வேல்யூ, இந்த மூணையும் டிவைட் பண்ணுங்க. கேல்சி இருந்தா இதுலயே போட்டு காமிச்சிடறேன். ஏன்னா இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க, அவ்வளவுதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல 169.65 அப்படிங்கிறது ஹைங்க, பிளஸ் அதே வந்து லோ வந்து பாத்தீங்கன்னா 67.9ங்கிறது லோ, அதே வந்து க்ளோசிங் பிரைஸ் 135.85. ஸோ இந்த மூணையும் டிவைட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணுங்க, போதும். 124ன்னு ஒரு பிரைஸ் காமிக்குது. 124க்கு இவர் வரல, ஆனா நீங்க அடுத்த மணியில போய் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 124க்குள்ள வரல. ஸோ இந்த இடத்துல ஒருவேளை சப்போர்ட் எடுக்கும் போது கூட நீங்க தாராளமா என்ட்ரி ஆகலாம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா 25,400 புட்டை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கொடுக்கக்கூடிய விலை அனைத்துமே எல்லா ஸ்ட்ரைக்குக்கும் ஒர்க் ஆகுங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இதே சிம்பிள் மெத்தடு 101.4 இது எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த 102ல போய் நீங்க இங்க வாங்கினீங்கன்னா கூட 135 அவ்வளவு வேணாங்க, ஒரு 20ல நீங்க கட் பண்ணிட்டு தாராளமா வந்துடலாம். ஸோ இப்படிதான் நம்ம இங்க வந்து ட்ரேட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ 120ல அழகா வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறாரு, இங்க வரைக்கும் போறாரு. இவர் கீழே எங்கன்னு வந்திருப்பாரு, 87, இந்த 87, இந்த 73.4 இதுல இருந்து தான் வந்திருப்பாரு. நீங்க நான் சொல்ல வேண்டியதே இல்லைங்க, 87ங்கிறது ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அதே மாதிரி 73.4ங்கிறது ஒரு சப்போர்ட்டா இருந்திருப்பாரு. இதெல்லாம் ஏன் மார்க்கெட்ல ரியாக்ட் ஆகணும்?
இது எல்லா காமனா எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லயும் இது ஆக்ட் ஆகுங்க. இவர் அதிகபட்சம் 135 வரைக்கும் போயிருப்பாரு. 135.6. ஸோ இந்த விலை, அதாவது நமக்கு பிவோட் வேல்யூ வரல அப்படின்னா நீங்க இந்த சப்போர்ட்ல தாராளமா என்ட்ரி எடுக்கலாம். ஒரு அவுட் ஆஃப் த மணி தான் நம்ம ட்ரை பண்ணணும். நாம எப்பவுமே வந்து இந்த சென்ட்ரா ஒரு கோடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரைஸ்ல நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அங்க போய் நீங்க பண்ணும்பொழுது கீழே ஒரு சப்போர்ட்டுக்கு வரும்போது நீங்க கொடுத்துட்டு வந்துருவீங்க. ஒரு இம்பார்ட்டன்டான சப்போர்ட் 10:30க்கு என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா கூட போதுங்க. இப்போ இந்த சப்போர்ட் வேல்யூ 101 அப்படின்னா இவருடைய லோ என்னன்னு பாருங்க. அவர் சஸ்டெயின் பண்ணும்போது நீங்க என்ட்ரி எடுங்க. அப்படி இல்லைன்னா 98 ருபீஸ் தான். உங்களுக்கு நான் எப்பவுமே ஒரு என்ட்ரிக்கு 6 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாப் லாஸே வைக்க சொல்லியிருக்கேன். அதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா மார்க்கெட்ல நம்ம இன்னைக்கு ஒரு 10 பாயிண்ட் எடுக்கிறதே எப்படின்னு உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் கண்டிஷனுக்கு. அப்போ இந்த மாதிரி சப்போர்ட்ல என்ட்ரி எடுத்து நீங்க கொண்டு போகணுமே தவிர, நம்ம என்ட்ரி இல்லை அப்படின்னா என்ட்ரி இல்லைங்கிறதுக்காக நம்ம வந்து அவசரப்படக்கூடாதுங்க. நான் வந்து இதை சொல்றேன், இந்த வேல்யூஸை நீங்க போட்டு எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வேணாலும் ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? இப்ப இதே மார்க்கெட் திரும்புது அப்படிங்கறத 25,300 காலை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இதே வேல்யூஸை இப்போ வந்து பாத்தீங்கன்னா 87, 73, 101, 25,300 கால், சாரி 25,300 காலை எடுத்துக்கோங்க. காலை எடுத்துட்டு 87, அப்புறம் வந்து 101, அப்புறம் வந்து 118. ஸோ இப்படி ட்ரேட் பண்ணி பாருங்க, இது எப்படி இருக்குன்னு பாருங்க. நானும் சொல்றேன், ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல மட்டும் இந்த வேல்யூஸ் எஃபெக்ட் ஆகாது. அனைத்து ஸ்ட்ரைக் பிரைஸ்லயும் இவர் கிளியரா சொல்லிதான் போவார். ஸோ இதுதான் நம்ம வந்து மார்க்கெட்ல இப்படிதான் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க கத்துக்கணுங்க, சரிங்களா? இதுதான் நம்ம வந்து இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆப்ஷன் பையிங் எப்படி வேணாலும் பண்ணலாம், சரிங்களா? நமக்கு தேவை இங்க 40 to 50 பாயிண்ட்ஸ். அதை எப்படி நம்ம கேப்சர் பண்ணணும், அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க போதும். அது மார்க்கெட் எங்கேயோ போயிட்டு போகுதுங்க, அது நமக்கு தேவையே இல்லை, சரிங்களா? மார்க்கெட்டை நம்ம எப்பவும் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்க. முடிந்தவரை நீங்களே வந்து முயற்சி பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே, மண்டே மார்க்கெட்டுக்கு பத்தி பார்த்துடலாங்க. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் கண்டிஷன் படி வந்து நல்ல புல்லிஷ்ல இருந்தாரு, இன்னைக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இன்னைக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட்டை நம்ம டவுன் சைடுன்னு எடுத்துக்க கூடாது. எப்பொழுதுமே 9:20 அன்னைக்கு நீங்க நியூஸ் அது இது எது வேணாலும் இருக்கட்டுங்க, நீங்க ஓஐ உட்காந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓஐ யார் யார் அதிகமா இருக்காங்க, யார் யார் கம்மியா இருக்காங்க, இல்ல 9 அடுத்த நாள் காலையில 11 o'clock என்ன வேணாலும் நடக்குதுங்க. நான் என்ன சொல்றேன், எத்தனை ஓஐ பார்த்தாலும் சரி, பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தாலும் சரி, நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இந்த விலைக்கு மேல போனா மார்க்கெட் அப்சைடுன்னு உங்களுக்கு தெரியணும். இங்க நடக்காம வேற எங்கேயுமே நடக்காதுங்க. இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க. எத்தனை வேல்யூஸ் எத்தனை தான் நீங்க படிச்சீங்கனாலும் இந்த வேல்யூஸை தாண்டினாதான் மார்க்கெட் மேல போகும் அப்படிங்கிற விலையை நீங்க கண்டுபிடிக்க தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க இந்த இடத்துல வாங்க முடியும். ஓஐ அதிகமா இருக்குன்னா நீங்க போய் நேரா இந்த இடத்துல வாங்கிடுவீங்களா ஓஐ அதிகமாயிருச்சு அப்படின்னு? இல்ல பிரைஸ் ஆக்ஷன் இவர் மேல போயிட்டு இருக்காருன்னு இந்த இடத்துல போய் வாங்க முடியுமா? இதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க பொதுவா நான் சொல்றேன், நம்ம யாரையும் வந்து எதுவும் சொல்லல. நீங்க மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு நியூஸோ எதுவாக இருந்தாலும் தூக்கி ஓரமா வச்சிருங்க. மார்க்கெட்டை இன்னைக்கு முடிஞ்சுதா, ஓகே, 9:20க்கு மார்க்கெட்டு எங்க க்ளோஸ் வைக்கிறாரு 9:30 வரைக்கும் அப்சர்வ் பண்ணி அவருடைய நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்து நம்ம ஆப்ஷன்ல நம்ம இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்கை வச்சு கால்குலேஷன் கண்டுபிடிக்க தெரிஞ்சா மட்டும்தான் இங்க நம்ம ஆப்ஷன் பையிங் பக்கம் இருக்க முடியும், சரிங்களா? ஓகே, மண்டே மார்க்கெட்டுக்கு 25,378 அப்படிங்கிறது பையபோ லைனா செயல்படும். இதுவே செல்பிலோங்கிறது 25,332, சரிங்களா? இதுக்கு கீழே இறங்கும் போது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 25,303, அதையும் உடைக்கும் போது 25,286.
அதுக்கு கீழே போகும்போது 25,252, அதையும் கீழே உடைக்கும் போது 25,222, அதுக்கும் கீழே வந்தாருன்னா 25,192. ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் காமிக்குதுங்க. இதே அப்சைடு பாசிபிலிட்டிங்கிறது 25,410 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸா இருக்கும், ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா. அதுக்கு மேல போகும்போது 25,458, 25,503, அதையும் மேல போகும்போது 25,534, அதற்கும் மேல போகும்போது 25,568ங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் செயல்படுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. இன்னைக்கு மார்க்கெட்டு டவுன் சைடு போனதுனால நீங்க மார்க்கெட்டை டவுன் சைடுன்னு எதிர்பார்க்காதீங்க. சரிங்களா? எப்பொழுதுமே நீங்க உங்களுக்குள்ள எத்தனை ஸ்ட்ராட்டஜி நம்ம வச்சிருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின், அதாவது நீங்க ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க என்ன ஃபாலோ பண்ணணுங்கிறது இல்லை, உங்களுக்குன்னு ஒரு தனியான ட்ரேடிங் மெத்தடை நீங்க உருவாக்குங்க. நீங்க உருவாக்கக்கூடிய மெத்தட்ல மார்க்கெட் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. அப்பதான் இங்க வந்து மார்க்கெட்ல பணம் பண்ண முடியும். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரிங்க, அதனால 9:45 வரைக்கும் நான் என்ட்ரி எடுக்காதீங்கன்னு சொல்றேன். சரிங்களா? பார்த்துக்கலாம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து இப்போ டவுன் சைடு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம சொல்ல முடியாது. இது நல்ல புல்லிஷ் கேண்டிலா தான் இருக்காரு. மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து அகைன் மேல கூட போகலாம். சரிங்களா? அல்லது எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டை இந்த பையபோ லைன் வச்சு நம்ம வந்து சொல்ல முடியாது. இந்த லைன் அல்லது இதுக்கு மேல இருக்கக்கூடிய 410ல கூட ரிஜெக்ஷன் ஆகி கீழே வரலாம். மார்க்கெட்டோடைய விஷயம் அப்படி இல்லாத போது அவர் கீழேயே ஓப்பன் ஆகுறாரு அப்படின்னா இந்த லைனோ அல்லது இந்த லைனோ, இந்த லைன்ல இருந்து கீழே இறங்கி மேல போகலாம். அப்போ நமக்கு அந்த வேல்யூஸ் வந்து காமிச்சிருங்க. 9:15க்குள்ள நமக்கு வந்து வேல்யூஸ்லேயே தெரிஞ்சு போயிருங்க மார்க்கெட் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது. நமக்கு அந்த வேல்யூஸ் பார்த்தாலே தெரிஞ்சு. ஸோ மார்க்கெட் எப்பொழுதுமே நீங்க இப்படிதான் பார்க்கணும். அசம்ஷன் மட்டும் உள்ள இருக்கக்கூடாது. மார்க்கெட்டு 9:30க்கு மார்க்கெட் எந்த சைடுல இருக்காரோ, என்ன டைரக்ஷன் ஃபாலோ பண்ணியிருக்காரோ அவரு கூட நான் போக போறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல மட்டும் இருங்க. புரியுதுங்க? எப்பொழுதுமே இதுதான் மார்க்கெட்டுக்கு சரியான ஒரு தீர்வுங்க. நீங்க வந்து முன்னாடியே ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்ணி எப்படியா இருந்தாலும் இவ்வளவு தூரம் கீழே இறங்கி இருக்குல்ல, மேல கொஞ்சமாவது போகக்கூடாதா, இதெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ ஒரு குறிப்பிட்ட விலையில அங்க ரிஜெக்ஷன் நல்லா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மட்டும் போங்க. இந்த ஆப்போசிட் ட்ரேட் போகும்போது மட்டும் கவனமா போங்க. நான் இப்பவும் சொல்றேன், அதாவது வந்து இந்த ஆப்போசிட் ட்ரேட்ல நீங்க போக வேண்டாம்னு இல்லை, போகும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்க. இப்ப இங்க இருந்து போறாரு அப்படின்னா, ரிஜெக்ஷன் ஆகி போறாரு அப்படின்னா இங்க 5 பாயிண்ட் கிடைக்குதா, அந்த முக்கியமான விலை உங்களுக்கு தெரியணும். இங்க இருந்து ஒரு 5 பாயிண்ட் கிடைக்குதா, புக் பண்ணுங்க. ஏன்னா இங்க பொசிஷனா ஹோல்டு பண்ணக்கூடாது. நம்ம ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கோம் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்க, இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பார்த்துடலாம். 25,300 கால் அண்ட் 25,450 புட்டு, இந்த ரெண்டையும் வச்சுக்கோங்க. இதுல 25,300 கால் 122 அண்ட் அபோவ் சஸ்டெயின் ஆனார்னா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிறத மட்டும்தான் இங்க நான் இண்டிகேட் பண்றேன். சரிங்களா? இதுவே அதுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது 82 and 44. சரிங்களா? அதுவே ரெசிஸ்டன்ஸ் வந்து 158 and 184, அதையும் தாண்டும் பொழுது 222 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டு. இதுவே புட் சைடு 25,450 புட்டு 108க்கு மேல சஸ்டெயின் ஆனார்னா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்கும் அப்படிங்கறத மட்டும்தான் நான் இண்டிகேட் பண்றேன். சரிங்களா? இதை வச்சு நீங்க ட்ரேட் எடுங்கன்னு நான் சொல்ல வரல. மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற இண்டிகேஷன் மட்டும் இங்க கொடுக்குறேன். அதே மாதிரி அப்படி மேல போகும்போது அவர் 145 அப்படிங்கிற பிரைஸ் வந்து ரெசன்ஸா இருக்கும். அதுக்கும் மேல போகும்போது 172 and 211 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டு. அப்படி இருக்கும்போது சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 68 and 28 வரைக்கும் போகவும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா? நீங்க எந்த ஆங்கிள் பார்த்தாலும் மார்க்கெட்டுடைய சப்போர்ட்டை வச்சு பண்றதை விட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்ல நம்ம கால்குலேஷன் எடுக்க தெரியணும். இது நீங்க எதை வேணாலும் வச்சு பாரு, ஆனா இந்த வேல்யூ எடுக்க தெரிஞ்சாதான் நம்ம வந்து சர்வே பண்ண முடியும். நம்ம வந்து மார்க்கெட்டு நீங்க வந்து 500 பாயிண்ட் ஒன்றும் 50 பாயிண்ட் ஒன்றும் பிடிக்க போறது இல்லைங்க.
இதுக்கெல்லாம் ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? இல்ல நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா டே பிவோட் எடுத்து போடுங்க. நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்லிட்டேன். பிவோட்டுங்கிறது என்ன? அன்றைய நாளினுடைய ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் உடைய கூட்டுத்தொகை. ஒண்ணு ஹை, அன்றைய லோ பிளஸ் க்ளோஸ் பிரைஸ். இதுல நீங்க என்எஸ்சில இருக்கிற க்ளோஸ் பிரைஸ் தான் எடுக்கணும்னு இல்லைங்க. இங்க என்ன க்ளோஸா இருக்கோ அதை எடுத்து போட்டாலே போதுங்க. சரிங்களா? அப்ப இந்த 3 கூட்டுத்தொகையும் கூட்டி 3ஆல டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு. நம்ம மார்க்கெட்டை எப்படியெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணணும்னு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? சோ அந்த விலைக்கு மேல இப்ப புட்டே உதாரணத்துக்கு போகணும் அப்படின்னா அவர் இன்னும் கீழே 68 கூட வந்துட்டு மேல போகலாம். அல்லது கால் போகணும் அப்படின்னாலும் 82 வந்துட்டு மேல போகலாம். இல்ல ஓப்பனே இந்த 122க்கு மேல இருக்காருன்னா இங்க ரீடெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி மேல போயிடுவார். ஸோ இந்த ஆங்கிள் மட்டும்தான் நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் கால்குலேஷன்ல உள்ள வரணும். சரிங்களா? ஓகே, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். நாளைக்கு இந்த வீக்லி ரிப்போர்ட் அண்ட் மந்த்லியில நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. மேலும் ஏதாவது தகவல்கள் தேவைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9842088858 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். நன்றி.